ஜெபிக்கலாம். கர்த்தருக்கத்ததான புதிய ஒரு வாரத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு புதிய வாரத்துக்கு பிரவேசிக்கும்படியாய் தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நன்றி செலுத்துவோம். தேவனுடைய கிருபையினாலும் வேகத்தினாலும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறார். அவருக்கு துதியும் நன்றியும் நாம் செலுத்துவோம். ஒரு நாள் பிறப்பதை அறியாயே என்று சொல்லி நாம் என்று வாசிக்கின்ற போல ஒரு நாள் பிறப்பதற்கு முன்னதாகவே நாம் விருப்பமா இல்லையா என்பது கூட திட்டமில்லாத இந்த உலகத்தில், நிச்சயமில்லாத இந்த உலகத்தில், நம்பிக்கை இல்லாத அந்த உலகத்தில் தேவன் நம்முடைய இரக்கத்தின்படியே நமக்கு ஒரு புதிய ஓய்வு நாளை காணும்படியான கிருபையை தேவன் தந்திருப்பதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த வாரம் முழுவதுமாய் நம்முடைய பிரயாணங்களை ஆசிர்வதித்திருக்கிறார். நம்முடைய கைது பிரயாசங்களை ஆசிர்வதித்திருக்கிறார். நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் தேவன் ஆஸ்வதித்திருக்கிறார். நாம் ஜெபித்த அநேக ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றிலுமே நமக்கு ஒரு போதுமானவராய் காணப்பட்டிருக்கிறார். நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய வாரமும் கூட அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நாம் ஆரம்பிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே இந்த வாரத்தின் முதலாம் நாளிலேயே நாம் தேவனை தேடும்படியாக வந்திருக்கிறோம். ஆகவே இந்த வாரம் முழுவதுமாய் நமக்கு எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்க அவர் கிருபையுள்ளவராய் இரக்கமுள்ளவராய் அவர் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். தேவன் நிறைவேற்றுவார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வார்த்தையின்படியே இந்த ஆராதனை அபிதமாய் நாம் பரிசுத்த அலங்காரத்துடன் கூட அவரை தொழுது கொள்ளும்படியான கிருபை தேவன் தரும்படியாக அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே என்ற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே இந்த நாளின் காலை ஆராதனையும் இல்லை, அவரை ஆராதிக்க அவரை தொழுது கொள்வது உண்மைதாக ஆண்டவரே நீர் என்னையும் எங்களையும் பரிசுத்தப்படுத்தும் என்ற எண்ணத்தோடு கூட அவருக்கு முன்பாய் கடந்து வருவோம். நம்முடைய தேவன் நம்மை சுத்திகரிக்கிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர், நம்முடைய பிள்ளையாக நம்மை மாற்றுகிறவர். தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட நம்மை முடிசூட்டுகிறவர். நாளின் ஆராதனை எல்லா பகுதியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். பாடல் பகுதியை துதியின் ஆராதனை பகுதியிலும் சங்கீத பகுதியிலும் வேத பாடங்கள் ஆராதனை பகுதியிலும் தம்முடைய பிள்ளைகள் செலுத்தும் உற்சாகமான காணிக்கையின் பகுதியிலும் கர்த்தருடைய வார்த்தையின் பகுதியிலும் எல்லா பகுதியிலும் கூட ஆவியானவர் உங்களோடு இடைப்படும்படியாக, என்னோடு இடைப்படும்படியாக, சபைக்கு வந்து ஆராதிக்கிற ஒவ்வொருத்தரும் கூட இடைப்படும்படியாக இந்த ஆராதனை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ கவனிக்கிறார்களோ முகநூல் வாயிலாக யூடியூப்ல யாரெல்லாம் பார்க்கிறார் தேவன் அவர்களையும் கூட ஆட்கொள்ளும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். வந்துகிற சபையின் மக்களுக்காக நன்றி செலுத்துவோம். புறப்பட்டு வருகிற தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் சுகத்தோடும் வெள்ளத்தோடும் கொண்டு வந்துள்ளும்படியாய் அவரையே நோக்கி நாம் பார்ப்போம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மன மகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை கிருபையாய் ஒரு புதிய நாளுக்குள்ளாக, ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக பிரவேசிக்கும்
கிருபையும் சாக்கியத்தையும் தந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உம்முடைய சமூகத்தில் ஆண்டவர் உமக்கு பிரீதியாக இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனையாக இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, கல்வாரி சிலுவைக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். சத்தமர் அல்லேலூயா, அல்லேலூயா, ஷாகமர் அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆறுயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. நல்ல கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் இந்த பாடலை பாடலாம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, என் பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையாய் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆறுயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆறுயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆறுயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆறுயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிர செய்தீரே. ஆறுயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆறுயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம்
என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தீரே. உள்ளங்கையில் என்னை வரைந்து வைத்தீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. நீ என் தாசன் என்றீரே, உன்னை எப்படி மறப்பேன் என்றீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. இந்த பாடல்ல வருகிற ஒவ்வொரு அடியும் அவ்வளவு அழகாய். என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்து கொண்டீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை ஒவ்வொரு நாளும் காத்து வந்தீரே. அடுத்து 2வது பாருங்க. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி மகிழ்ந்திருந்த வருடம் தொடங்கி 9 மாதங்கள் தேவன் நம்மளை வழிநடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 9ஆம் மாதத்துல 21ஆம் தேதியில கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வருஷத்தை நன்மையாய் நம்மளை முடிசூட்டுகிற தேவன். பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி எனக்கு மகிழ்ந்திரே. இந்த 2 அடியும் நாம் மறுபடியும் பாட போகிறோம். என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, 10000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. அல்லேலூயா. அடுத்த ஒரு பாடலை பாடப்போகிறோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை தேடி வந்தோம்,
போன வாரம் இந்த பாடலை கற்றுக்கொண்டோம். இந்த வாரம் நாம் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம், கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். தேவன் செய்த நன்மைகள் எண்ணி நாம் இந்த வார்த்தை நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனி பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனி பிள்ளையாய் தேர்ந்தெடுத்தி மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தி வாதைகள் எல்லாம் காக்கும்படி அனுப்பி உதவி செய்து. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். தேவைகள் நிறுத்தி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தி. தேவைகள் நிறுத்தி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தி கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம், நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். இன்னொரு முறை நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள்
ஆலயம் கூடி வந்தோம் துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவருக்கு துதி கன மகிமை அவர் ஒருவருக்கு. அல்லேலூயா. துதி பலிகள் செலுத்திய நாங்க ஏசப்பா நீர் நல்லவர் என்று நாம் போற்ற வந்திருக்கிற ஒவ்வொரு அடியும் அவ்வளவு அழகாய் உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். கடந்த வார்த்தை இதை சொன்ன பாதைகள் எல்லாம் காக்கும்படி நம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாத்தார். மறுபடியும் நாம் இந்த அடி பாடப்போகிறோம். தேவைகளை நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தேன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோமா? எல்லாரும் உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையை மாற்றீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். இன்னும் உற்சாகமாய் நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். சொல்லுங்க. வாதைகள் என்னை சூழ்ந்த போது சட்டைகளாலே என்னை மறைத்தீர். ஆமென். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். இன்னும் உற்சாகமாய் கர்த்தர் செய்த நன்மைக்காக ஆமென். நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சேர்ந்து சொல்லுமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆலயம் கூடி வந்தோம். முழு பலத்தோடு துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா.
எத்தனை பேர் உற்சாகமாய் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாய் பெருக வைத்த தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையில தேவன் அப்படி செஞ்சிருப்பார். எத்தனையோ சூழ்நிலைகள்ல நம்ம சோர்ந்து போயிருப்போம், ஆனா தேவன் பலப்படுத்தியிருப்பார். அல்லேலூயா. கண்ணீரின் பாதையில நான் என்ன செய்வேன் என்று திகைத்த போது தேவன் கண்மணியை அழாதே, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. அடுத்து ஒரு புது பாடலை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த பாடல்ல முதலாவது அடி மாத்திரம் கற்றுக்கொள்ள போகிறோம். வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே என்ற பாடலை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு பாடல், ரொம்ப கேட்கும் போதே நல்ல உற்சாகமாக இருக்கிறது. அல்லேலூயா, 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 நல்லலெல்லாம் நீக்கிடுவார் அல்லேலூயா என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். முதலாவது அடி மாத்திரம் இன்றைக்கு நாள் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே, வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. வாசல்கள் எல்லாம் தலை உயர்த்திடுங்களே, மகிமை ராஜா வந்திடுவாரே. முந்தினதெல்லாம் இனி நினைக்க வேண்டாமே, புதிய காரியம் செய்திடுவாரே. வாசல்கள் எல்லாம் தலை உயர்த்திடுங்களே, மகிமை ராஜா வந்திடுவாரே. முந்தினதெல்லாம் இனி நினைக்க வேண்டாமே, புதிய காரியம் செய்திடுவாரே. வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே, வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. நல்லா கவனிங்க. வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. வாசல்கள் எல்லாம் தலை உயர்த்திடுங்களே, மகிமையின் ராஜா வந்திடுவாரே. முந்தினதெல்லாம் இனி நினைக்க வேண்டாமே, புதிய காரியம் செய்திடுவாரே. சேர்ந்து பாடலாம், என்னோட சேர்ந்து பாடுங்க. வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே, வழி திறக்குமே, புது வழி திறக்குமே, இயேசுவின் நாமத்தில் வழி திறக்குமே. வாசல்கள் எல்லாம் தலை உயர்த்திடுங்களே, மகிமை ராஜா வந்திடுவாரே. முந்தினதெல்லாம் இனி நினைக்க வேண்டாமே, புதிய காரியம் செய்திடுவாரே. வாசல்கள் எல்லாம் தலை உயர்த்திடுங்களே, மகிமையின் ராஜா வந்திடுவாரே. முந்தினதெல்லாம் இனி நினைக்க வேண்டாமே, புதிய காரியம் செய்திடுவாரே. அடுத்த ஒரு அடி கற்றுக்கொள்ள போகிறோம். அசரியின் கர்வங்கள் தாழ்த்தப்படுமே, சர்ப்பத்தின் தலைகள் எல்லாம் உடைக்கப்படுமே, எகிப்தின் கொடுங்கோல்கள் முறிக்கப்படுமே, சமுத்திர ஆழங்கள் வற்றி போகுமே, எகிப்தின் நிந்தனைகள் நீக்கிடுவாரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அடி நான் பாட போகிறேன், ஒரு தடவை கேளுங்க, என்னோட சேர்ந்து நீங்களும் பாடிடலாம். அசரியின் கர்வங்கள் தாழ்த்தப்படுமே, சர்ப்பத்தின் தலைகள் எல்லாம் முறிக்கப்படுமே, எகிப்தின் கொடுங்கோல்கள் முறிக்கப்படுமே, சமுத்திர ஆழங்கள் வற்றி போகுமே, சமுத்திர ஆழங்கள் வற்றி போகுமே, எகிப்தின் நிந்தைகளை நீக்கிடுவாரே, எகிப்தின் நிந்தைகளை நீக்கிடுவாரே. அல்லேலூயா, 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 எங்க அல்லலெல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா, 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 எங்க அல்லலெல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா, 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 எங்க அல்லலெல்லாம்
சொல்லும்போது எங்க அல்லல் எல்லாம் நீக்கிடுவாரே. ஆனா இந்த ஒரு 4 ஸ்டான்ஸருக்காக தான் இந்த பாடலை எடுத்தேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, எங்க அல்லல் எல்லாம் நீக்கிடுவாரே. மறுபடியும் பாட போறோம். அசிரியின் கர்வங்கள் தாழ்த்தப்படுமே, சர்ப்பத்தின் தலைகள் எல்லாம் உடைக்கப்படுமே, எகிப்தின் கொடுங்கோல்கள் முறிக்கப்படுமே, எகிப்தின் நிந்தைகளை நீக்கிடுவாரே. என்னோட சேர்ந்து பாடலாம், ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். அசிரியின் கர்வங்கள் தாழ்த்தப்படுமே, சர்ப்பத்தின் தலைகள் எல்லாம் உடைக்கப்படுமே, எகிப்தின் கொடுங்கோல்கள் முறிக்கப்படுமே, சமுத்திர ஆழங்கள் வற்றி போகுமே, சமுத்திர ஆழங்கள் வற்றி போகுமே, எகிப்தின் நிந்தைகளை நீக்கிடுவாரே, எகிப்தின் நிந்தைகளை நீக்கிடுவாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, எங்க அல்லல் எல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா பாஸ்டர் எங்களுக்கு ஏது பாஸ்டர் அல்லல, எங்களால எங்க அப்பா அம்மாவுக்கு தானே அல்லல, அவங்க நல்லா கையை உயர்த்தி பாடணும்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறீங்க. நீங்க நல்லா பாடணும். எங்க அல்லல் எல்லாம் என்ன அல்லல் உங்களுக்கு? மேக்ஸ் மண்டையிலே ஏற மாட்டேங்குது, அந்த அல்லல் நீக்கணும். சோசியலா புரியவே மாட்டேங்குது. அப்பா சோசியல் மட்டும் கேட்கவே கேட்காதீங்க. அந்த அல்லல் எல்லாம் ஓடட்டும். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன படித்தாலும் டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ஏறட்டும், மண்டையில் ஏறட்டும், மைண்டில் ஏறட்டும், நமக்கு ஞாபகம் வரட்டும் எல்லாமே. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று அடுத்த அடியை கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோர்தான் பின்னிட்டு திரும்பி போகுமே, எரிகோ முன்பதாக நொறுங்கி விழுமே, பர்வதங்கள் மலைகள் எல்லாம் கம்பீரிக்குமே, வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டுமே, புதுவழி நமக்காக திறந்திடுவாரே கர்த்தரின் மகிமையோட பிரசன்னத்தினால. நல்ல நம்ம கரங்களை நாம் உற்சாகமாய் நாம் பாடலாம். யோர்தான் பின்னிட்டு திரும்பி போகுமே, எரிகோ முன்பதாக நொறுங்கி விழுமே, பர்வதங்கள் மலைகள் எல்லாம் கெம்பிரிக்குமே, வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டுமே, வெளியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டுமே, புதுவழி நமக்காக திறந்திடுவாரே, புதுவழி நமக்காக திறந்திடுவாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, எங்க அல்லல் எல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா, எங்க அல்லல் எல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா, எங்க அல்லல் எல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா, எங்க அல்லல் எல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா. யோர்தான் பின்னிட்டு திரும்பி போகுமே, எரிகோ முன்பதாக நொறுங்கி விழுமே, பர்வதங்கள் மலைகள் எல்லாம் கெம்பிரிக்குமே, வெளியில் மரங்கள் எல்லாம் கை கொட்டுமே, வெளியில் மரங்கள் எல்லாம் கை கொட்டுமே, புதுவழி நமக்காக திறந்திடுவாரே, உற்சாகமாய் புதுவழி நமக்காக திறந்திடுவாரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, எங்க அல்லல் எல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா, எங்க அல்லல் எல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா, எங்க அல்லல் எல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா, அல்லல் எல்லாம் நீக்கிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப அழகான பாடல். இன்னைக்கு நான் இந்த பாட்டை லிங்க் நான் குரூப்ல போட்டுறேன். எல்லாரும் மறுபடியும் இந்த பாடம் நல்லா கேளுங்க. அடுத்த முறை உற்சாகமாய் எங்களோட கரங்களை செய்து அல்லல் எல்லாம் நீக்கி விட்டார். அல்லேலூயா என்று நாம் அடுத்த வாரம் பாடணும். நாம் எல்லாரும் கண்களை மூடி சில நிமிடங்கள் நாம் ஆராதிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடல்களை கற்றுக்கொண்டோம், புது பாடல்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக நாம் உயர்த்தி பாடிக்கொண்டிருக்கிறோம்.
நம்முடைய அல்லலெல்லாம் நீக்கிடுவார் என்று சொன்னோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நல்ல வாய்களை விரிவாய் திறந்து சொல்லலாமா? ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி ராஜா. தேவைகள் நெருக்கி நின்ற போது எங்களுக்காக நீர் என்னை கண்மணியே என்று சொன்ன தேவனே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக என் பக்கம் நிற்கிற தெய்வனே உமக்கு நன்றி ராஜா. நல்ல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிங்க விடுதலையோடு நீங்க நல்ல வாயின் சந்த விரிவாய் திறந்து ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இன்னும் சத்தமாய் 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 ஆமென். ஸ்தோத்திரப்பா, ஆமென் ராஜா. மலைகள் பர்வதங்கள் எங்களுக்கு எதிராக எவ்வளவு பெரியதாய் எழும்பினாலும் உடைய மாறாத கிருபை எங்களை விட்டு நீங்காமல் இருப்பதற்காக நன்றி ராஜா. அப்பா, நீர் எங்களை தாங்கி நீர் ஏந்தி நீர் சுமந்தி ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி வருகிற தெய்வமே, எங்களுக்காக புதிய காரியத்தை செய்திடுவார் என்று சொன்னோமே. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா, கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி நாங்கள் பாடுகிறோம் ராஜா. தேவன் எங்களுக்கு அநேக நன்மைகளை அப்பா இந்த வருஷம் தொடங்கி 9 மாதங்கள் எங்களை தாங்கி நீர் ஏந்தி நீர் சுமந்தீர் வழிநடத்தி வந்தீர் அப்பா. அப்பா, நன்மையால் முடிசூட்டின தெய்வமே, எங்களுக்கு ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் சம்பூரணமாய் நடத்தி செல்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீங்கள் நிறைவாக்கி நடத்துகிற தெய்வமே, எங்களுடைய மன விருப்பத்தின்படி எங்களை தந்தருளுகிற தெய்வமே அப்பா உமக்கு நன்றி ராஜா. எங்கள் குடும்பத்தை காத்து வந்த தெய்வமே, பிள்ளைகளை காத்து வந்த தெய்வமே, தேவைகளை சந்தித்த தெய்வமே உமக்கு கொடான கொண்டு நன்றி ராஜா. அன்பின் தெய்வமே, எங்களுக்கு அடைக்கலமானவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னவரே, வானத்தையும் பூமியும் உருவாக்கின தெய்வமே, சகல சிருஷ்டிகரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆபிரகாமின் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஈசாக்கின் தேவனே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் நடத்தி செல்வதற்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும் போது என்னை காண்பவரே. இன்னும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகத்தாலே கதரும் போது என்னை கேட்பவரே, என்னோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னோ எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. சொல்லுமா? ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே, ஆவியானவரே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. எத்தனை பேர் விசுவாசமாய் இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், வார்த்தையாலே தேற்றுவீர், சமூகத்தாலே நடத்துவீர், துணையாளரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆமென் அப்பா. என்னோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியானவரே,
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை உயர்த்தி கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. வானத்திலும் ஆமெனப்பா. பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் முழு உள்ளத்தோடு பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஆமென். உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. எங்களை போஷித்த தெய்வமே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? ஆமென். உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் அந்நிய பாஷையினால மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, மாம்சமான யாவர் மீதும் உம் ஆவியை ஊற்றுவேன் என்றீ. எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் மாம்சமான யாவர் மீதும் தேங்க்யூ லார்ட். என் ஆவியை ஊற்றுவேன் என்றீ. மூப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் மூப்பர் வாலிபர் யாவரும் தரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உற்சாகமாய் உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்தில் ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. நல்ல கரங்களை தட்டி இன்னும் சத்தமாய் கரங்களை தட்டி உமக்கு நன்றி, அந்நிய நன்றி, பாஷையினால ஓ நீ கபர மணி கமல மல கபர பர 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 ஓ நீ கமல பர 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 கபர பர பர ஓ நீ கலை கபரபா. ஹalleluya. thank you lord, thank you jesus. நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி ஹalleluya, நல்ல வாய்களை விரிவாய் திறந்த அந்நிய பாஷையினால ஹalleluya, ஓ நீ கமரி கபர பர பர வலி கபர பர பர ஓ நீ கபரி கமரி கமல கபர பர பர ஹalleluya, Hallelujah. 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 Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. உமக்கு நன்றி அப்பா. சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் நன்றி, 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 உம்முடைய பெலனை தருகிற தெய்வமே உமக்கு கோடான கோடி நன்றி ரட்ச. நன்றி ராஜ். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பெலன் உண்டுன்னு சொல்லி இருக்கிறார். நன்றி, ஆமென். நன்றி, ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி. கண்களை மூடி ஹalleluya, ஸ்தோத்திரம். அப்படியே ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. உமக்கு நன்றி ராஜா. இம்மட்டும் உதவினவரே உமக்கு நன்றி ராஜா. எபினேசரே உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. ஹalleluya, ஹalleluya. நாம் அப்படியே முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிட்டு ஆமென்.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி வானத்திற்கு நேராய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய மாறாத கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை மத்தியில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளை நடத்தி செல்கிறது. அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது. ஸ்தோத்திரம், உள்ளத்தின் ஆழத்தில் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவே உம் பாதத்திலே. மறுபடியும் சொல்லுவோமா? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இன்னொரு முறை வாலிப பிள்ளைல கரங்களை உயர்த்துங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை. ஆமென். என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. அப்பா உமக்கு நன்றி. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. கடைசியா ஒரு முறை சொல்லுமா? மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. கடந்த வாழ்க்கையை நினைத்து பாருங்க, எவ்வளவு அன்பாய் தேவன் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். பாதத்திலே மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. இரு கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சேர்ந்து சொல்லுங்க. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. இயேசு அப்பா, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. கடைசியாய் மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் மகா பெரிய தெய்வமே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மறப்பேனோ உமது அன்பை, என் ரட்சிப்பின் நாளை ஆண்டவரே உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக ஆண்டவரே எங்கள் தேர்ந்தெடுத்த ஆண்டவரே அந்த நாளை அப்பா, அந்த நாள் முதற்கொண்டு இம்மட்டும் தகப்பனே செய்து வந்த எல்லா உபகாரங்களுக்காக அப்பா உங்க நன்றி செலுத்துகிறோம். மண்டியிட்டு ஆண்டவரே உமக்கு முன்பாக அந்த அன்பை நாங்கள் எப்படி மறப்போம் அப்பா, எங்கள் விடுதலை தந்த தகப்பன அந்த அன்பை நாங்கள் எப்படி மறப்போம்? எங்களுக்காக ஜீவனை தந்த அந்த அன்பை நாங்கள் எப்படி மறப்போம்? எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்த வரை சிந்தின அந்த அன்பை நாங்கள் எப்படி மறப்போம்? எங்களுக்காக உயிர் தெழுந்த அந்த அன்பை நாங்கள் எப்படி மறப்போம்? மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி எங்களோடு இருக்கிறவரே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம். எங்கள் குறைவுகள் எல்லாம் நான் பாடினது போல ஆண்டவரே அப்பா தகப்பனே அதை நிறைவாய் பெருக செய்தீரே, அந்த அதிசயத்திற்காக அந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா வாசிக்க போகிற வேத வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வாசிக்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க. கேட்கிற தகப்படைய ஒவ்வொரு காதுகளும் பாக்கியம் உள்ளது, வாசிக்கிறவர்கள் ஒவ்வொரு பாக்கியம் உள்ளவர்கள் என்று வேத வார்த்தை சொல்லுதே. ஆம் ராஜா. அப்பா தகப்படைய வாய்களை விரிவாய் தந்து சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க, அப்பா தகப்படைய வேத பாடங்கள் கவனித்து கேட்க, ஆண்டவரே இப்படி வார்த்தை கூட தாசனை மறைத்து, ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பரலோக மன்னாவிற்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உம்மிடமிருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கிறோம் ராஜா. அதில் தகப்பனை சிலவற்றை காணிக்கைகளாக செலுத்த நாங்கள் போகிறோம். அப்பா தகப்பனை செலுத்த போகிற ஒவ்வொரு காணிக்கையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீதாமே அப்பா முற்றிலும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா ஆராதனை ஆசீர்வதித்தாருங்க. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் யாரும் எழுந்து நிற்கலாம். சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதம் 19ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். ஜாஷுவா முன்பாக வந்து 19ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க நம்மளுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 19 பக்கம் 681 பழைய ஏற்பாடு. பக்கம் 681 பழைய ஏற்பாடு. ராகத்திரவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்கிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்பதே. ஆமேன். நாம் யார் அமர்ந்து கொள்ளலாம். முதல் வேத பாடம் வாசிக்க கேட்போம். யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 14 வரைக்கும் கெர்சியால் முன்பாக வந்து வாசிக்க முடியாது கேட்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 14 முடிய. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய
மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை. நாம் யாரும் எழுந்து நிற்கலாம். சௌராஷ்டிர மொழியிலே ஒரு பாடலை பாடும் பொழுது நம் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தலாம். சமாதானம் தேத்த நாமம் இயேசு நாமமும், முன்னு சாந்தி தேத்த இன்ப நாமம் இயேசு நாமமும் என்ற பாடலை நாம் பாடுவோம். సమాధాను దేత నామం యేసు నామము, మొను శాంతి దేత ఇన్బ నామం యేసు నామము, మొను శాంతి దేత యేసు నామము, యేసు నామము, యేసు నామము, கிறிஸ்து நாமமோ, యేసు నామము, యేసు నామము, கிறிஸ்து நாமము, பாபுவினே ஜவர்த்த நாமம் యేసు நாமము, பாபுவினே ஜவர்த்த நாமம் యేసు நாமము, వైగుండు జీవనము చెట్టుత నామం యేసు నామము, వైగుండు జీవనం చచిత నామం యేసు నామము, యేసు నామము, యేసు నామము, క్రీస్తు నామము, యేసు నామము, యేసు నామము, క్రీస్తు నామము, हास्यनाथ कबर्त नामम येसु नाममो, हास्यनाथ कबर्त नामम येसु नाममो, हमको सतलालंदम कबर्त नामम యేసు నామము, हमको सतलालंदम कबर्त नामम యేసు నామము, येसु नाममो, येसु నామము, అస్కి చేరి సరిగా క్రీస్తు నామము, येसु नाममो, येसु नाममो, क्रीस्तु नाममो, येसु नाममो, యేసు నామము, క్రీస్తు నామము, పాపువినే జవర్త నామం యేసు నామము, పాపువినే జవర్త నామం యేసు నామము, వైగుండ జీవనము చచ్చిత నామం యేసు నామము, వైగుండ జీవనము చచ్చిత నామం యేసు నామము, యేసు నామము, యేసు నామము, క్రీస్తు నామము, యేసు నామము, యేసు నామము, క్రీస్తు నామము, हास्यनाथ कबर्त नामम येसु नाममो, हास्यनाथ कबर्त नामम येसु नाममो, हमका सतलालंदम कबर्त नामम యేసు నామము, हमका सतलालंदम कबर्त नामम యేసు नाममो, येसु नाममो, येसु नाममो, क्रीस्तु नाममो, येसु नाममो, येसु नाममो, क्रीस्तु नाममो, येसु नाममो, येसु नाममो, क्रीस्तु नाममो. காணிக்கை ஜெபம் பானு அக்கா முன்பாக வந்து காணிக்கை ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, படைக்கப்பட்ட காணிக்கை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க வேலைகளையும் எல்லாத்துலேயும் ஆண்டவர் கர்த்தருக்கு தங்க முடியுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவர் பாஸ்டங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எங்கள் வாழ்க்கையில் பயன்படுகிறதா தான் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வந்திருக்கிறவங்க ஒன்றும் ஆண்டவரே, நான் இன்னொருத்தரையும் ஆட்களையும் ஆத்மாக்களை தருவேன் இயேசு நாமத்துக்கு. இரண்டாம் வேத பாடம் சௌராஷ்டிர வேத பாடம் வாசிக்க கேட்போம். எஸ்தர் ஜாஷுவா முன்பாக வந்து வாசிப்பார்கள். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரைக்கும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 13 வரைக்கும். இரண்டாம் వేద పాఠం సౌరాష్ట్ర వేద పాఠం 14 మణి కల్ని పొడరియ వేదవతో 1 కొరింథియర్ 13 అధికారు ఓగు వసనం నుండి 13 వసనం నందు. 1 కొరింథియర్ 13 అధికారు ఓగు వసనం నుండి 13 వసనం నందు. प्रेवुस प्रधान मेनिकु भाषाम किन देवदूतन के भाषाम मी वत्त केरुवाई होयदी प्रेव मोरजोल नी मनदी निस्त सेद्द अवडरिया कसा तलसोन किन रेच्च अवडरिया किनिंगान सोन राई रवु तीर्क दर्शनम संगर्य वरम मोग रवाई देवगे रगस्यम गन मोग कलई रवाई सगल न्यान मोग रवाई दोंगुर पूरी तगर्य विश्वास मोग रवाई प्रेव मोरजोल नी मनदी मी कोन्नी नी मोरजोल सेस्तास की मी धान करवाई जलस्तक मिली मी मोर शरीर देवाई प्रेव मोरजोल नी मनदी तलास की मोगो कोन्नी बालन देना प्रेव लाम शांति गन राई दयव गन राई प्रेव पोजाल पन्ना प्रेव मटबोन राना गेरू राना
నజ్జకామును కెన్నా సుయలాప్ వెక్కునా రాగ్ పొన్నా దుసరదెంగా హీన్ కెన్నా అనిదిం సందోస్ పొన్నా సత్యముం సందోస్ పొడై ప్రేవ్ అస్కిదగాక్ సగుంజులై విశ్వాసక్ సొడిదేనా కొబ్బిం నొంకెగన్ రాయ్ మొన్ను దిల్ల సొడ్డున తీర్క దర్శనం సంగర్య వరం నిల్చిరాణ అన్య భాష వరం వెళ్ళి నిల్చిరాణ జ్ఞాన్ వెళ్ళి నిల్చిరాణ ప్రేవ్ కొబ్బిం నిల్చిరాయ్ ಅವರ ಜ್ಞಾನ್ ಪೂರಣಂನ ಆమె సంగర్య తీర్క దర్శనం వెళ్ళి పూరణంన పూరణం వయస్తే అవస్థ వేలు పూరణం నీస్తే దిక్కనాథ జేడే మీ నురుగన్ రథ నూరు సోన్ వత్త కెరస్ నూరు సోన్ చల్త కెల్లియస్ నూరు సోన్ ಯೋಸನ ಕೆರಸ್ మీ మట్ట ಹೊಡ ಹೊಲ್ಚ నూరు సోన్ చల్త కెల్లస్తే సొడ్డియస్ అత్త ఆమె అందము సారియసోన్ నీడ గెత్తి సారాస్ ఫల్చో ఆమె ప్రత్యేషంగన్ సాన్ అత్త ఆమెకు జ్ఞాన్ ఉన్నసే దేవ్ ఆమెకు పూరణంగన్ కలల్లియసోన్ అత్తం కూడా ఆమె మెల్లి దేవ్ పూరణంగన్ కలల్లేన్ తే హాలిం ಅತ್ತ ವಿಶ್ವಾಸ್ ನಂಬಿಕೆ ಪ್ರೇವ್ ಇಲ್ಲ ತಿನೂಯ ನಿಲ್ಚಿಸೆ ಯಮಾಂ ಪ್ರೇವುಸ್ ಪ್ರಧಾನ್ ಮೆನಿ ಮನಸ್ತೇಸ್ ಆಮೇನ್. சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டியதான அறிவிப்புகள். வழக்கம் போல் வீட்டு ஜெப கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். வீட்டு ஜெப கூட்டம் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இந்த வார வீட்டு ஜெப கூட்டம் திருமதி பாலா அவர்கள் இல்லத்தில் நடைபெறும். சகோதரி பாலா அவர்களுக்கு நடைபெறும். வீட்டு விலாசம் மாறி இருக்கிறது. மீனாட்சி நகர் 6வது தெருவில் அவர்கள் இப்பொழுது குடியேறி இருக்கிறார்கள். ஷெல்லாண்டிருக்கிற அதே சந்து முதல் வீடு. ஷெல்லாண்டிருக்கிற அதே சந்து முதல் வீடு மிஸ்ஸஸ் பாலாவுடைய இல்லத்தில் நடைபெறும். ஜெபத்துக்கு வர நேரம் ஷெல்லாண்டிட்டு வராதிங்க. முதல் வீடு பாலாக்கா வீடு. ஸோ நீங்கள் யாரும் பங்கு பெறும்படியாய் அன்புடைய நேரத்தை அவங்க அந்த புது வீடு குடி போயிருக்காங்க. ஸோ சபையார் அந்த புது வீட்டில் அவருடைய ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிக்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். பெண்கள் ஐக்கிய கூட்டம் வெள்ளிக்கிழமை காலை 11 முதல் மதியம் 1 மணி வரைக்கும் ஆலயத்தில் நடைபெறும். ஆகவே சகோதரிகள் யாவரும் இந்த ஜெப கூட்டத்தில் வந்து ஜெபிக்க வரும்படியாகவும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். அதே போல் அன்று மாலை வெள்ளிக்கிழமை மாலை வேத பாட வகுப்பு பைபிள் ஸ்டடி மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் ஆலயத்தில் நடைபெறும். இதிலும் சபையார் பங்கு பெறும்படியாகவும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். வருகின்ற வாரம் மாதத்தின் 4வது வாரம். ஆகவே இந்த மாதத்தில் 4வது வாரம் ஆண்கள் ஞாயிறு ஆராதனையாக அது நடைபெறும். மென்ஸ் சர்வீஸாக நடைபெறும். ஆகவே அதை பற்றியதான சில காரியங்களை ஆராதனை முடிந்த பிறகு ஜாஷுவா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆக வருகின்ற ஞாயிறு ஆராதனை ஆண்கள் ஞாயிறு ஆராதனையாக சபையில் நடைபெறும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்தில் உள்ளவங்க கையை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார் சொல்லி. பயப்படாதீங்க, கர்த்தரோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க, கர்த்தரோடு கூட இருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை சுபாஷினி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். ஆனால் ஒரு வாரமாக என்னால் உடம்புக்கு ரொம்ப முடியலை என்று சொல்லி, என்னால் எந்திரிச்சு நிற்க முடியலை, உட்கார முடியலை, ஒரு வேலையும் செய்ய முடியலை, சமையலும் கூட செய்ய முடியலைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சகோதரி ஜெபத்தில் கூட சுபாஷினிக்காக ஜெபம் பண்ணாங்க. நேற்று சாயங்காலம் மறுபடியும் விசாரித்தேன். ஓரளவு பரவாயில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பலவீனத்தோடு கூட அவர்கள் அங்கிருந்து ஆலயத்துக்கு வந்தது ஆண்டவர் மீது வைத்ததான அந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. எத்தனை சோர்வுகள் வந்தாலும், எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தரை ஆராதிக்கிறதான ஒரு நாள், ஆண்டவரை ஆராதிக்கிறதான நாள். ஆகவே எந்த பலவீனம் வந்தால் கூட ஆலயத்தில் வந்து ஆராதிப்பது அது நிச்சயமாய் கர்த்தரை செய்வார், ஆஸ்வதிப்பார். சோதரிக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். முன்னாடி வரும் சுபாஷினிக்காக
தேவன் இந்த அருமையான மகளை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே நாங்கள் துதிக்கிறோம், சுபாஷிக்காய் விசேஷமாக நாங்கள் செய்கிறோம். கடந்த ஒரு வாரமாய் ஆண்டவரே சரீரம் முழுதுமாய் பாதிக்கப்பட அறிந்திருக்கிறேன். சோர்விடங்கள் விளைவிடங்கள் வந்து கர்த்தாவே தாக்கியதை அறிந்திருக்கிற ஆண்டவரே, ஆனாலும் அவை எல்லாவற்றின் நடுவிலும் கூட உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்ற வார்த்தையுடைய கர்த்தாவே, நீ பலத்தை கொடுத்து கிருபையும் கொடுத்து கர்த்தாவே இன்றைக்கு உங்களுடைய ஆலயத்தில் வந்து உண்மை ஆராதிக்க தந்த உங்களுடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான மகளை ஆண்டவரை ஆஸ்வதிப்பதாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இப்படி ஆவியினாலும் நிரப்பி அப்பா பலவனும் எடுத்துப்படும் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அங்கே மக்கள் பொதுவாகவே பாரம்பரிய சபைகளில் சில வழக்குகள் உண்டு. பாரம்பரிய சபைகளில் பார்த்தீங்கன்னா பிறந்த நாட்கள் வந்து அவங்க கொண்டாடுவதற்காக சொல்லுவாங்க. அதே போல் திருமண நாட்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரமும் இருக்கும். பெரிய சபைகளை பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐலையோ அல்லது லுத்தரன் சர்ச்சிலையோ பார்த்தீங்கன்னா அந்த பாரம்பரிய சபையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பிறந்தநாள் கொண்ட போகிறது யார் என்பதை சொல்லுவாங்க. அதே போல் இந்த வாரம் திருமண நாளை காண்பவர்கள் யார் என்பதையும் கேட்பாங்க, அதையும் சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே அந்த சபையின் விசுவாசிகளுடைய எல்லா விவரங்களும் அந்த விண்ணப்ப படிவத்தில் இருக்கும். ஒவ்வொரு சர்ச்லையும் சந்தா இருக்கும். நம்ம யார் சந்தா வாங்குறதே கிடையாது. ஒவ்வொரு சபையில் என்ன இருக்கும்? சந்தா இருக்கும். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு மெம்பருக்கு சந்தா உண்டு. ஆனால் ஆரம்பத்தில் சந்தா வசூல் பண்ணோம், அதுக்கப்புறம் விட்டாச்சு. என்ன சார் சர்ச்சுக்கு வந்தாலே போதுமா சாமி அப்படின்னு சொல்லி சந்தா வாங்குறதே விட்டாச்சு. ஆனால் அந்த விண்ணப்ப படிவத்திலே அவருடைய திருமண நாள், பிள்ளைகளுடைய திருமண நாள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டிருக்கும். சபையின் போதகர் முதல் நாளே அதை ரெக்கார்ட்ஸ்லாம் பார்ப்பார். இந்த வாரம் யார் யார் கொண்டாட போகிறா, பர்த்டே யாருக்கு வருது, வெட்டிங் டே யார் வருது சொல்லி. அப்போ சபையில் அறிவிப்பு கொடுப்பார் வருகின்ற வாரம். சிலருக்கு பார்த்தா அன்னைக்கே இருக்கும். அப்போ அந்த அறிவிப்பு முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறவங்க முன்னாடி வருவாங்க. அந்த வாரம் முழுதுமாய் திருமண நாளோ பிறந்தநாள் கொண்டாடுற முன்னாடி வருவாங்க. சபையின் குருவானவர் என்ன செய்வார்? ஜெபம் பண்ணுவார். ஆகவே வருகிற நாட்களில் முதல்ல பிறந்தநாள் தெரிஞ்சால் முன்கூட்டி சொல்லுங்கள். உங்களை நாங்கள் ஆஸ்வதிக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. விடவே மாட்டீங்க. குட். ஜெயந்தியாக்கா பண்ண தவறு கடந்த வாரம் அவங்க பர்த்டே சொல்லி இருந்திருக்கணும். நாங்கள் முகநூலில் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு. ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தோம் ஜெயந்தியாக்காவுக்கு பர்த்டேன்னு சொல்லி. வாங்க ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அருமையான ஜெயந்தியாக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, வருஷத்தை நன்மையால் முடி சுட்டுகிற தேவன் ஆண்டவர் புதிய வருஷத்தை கடந்த வாரத்துக்கான கிருபை செய்தரே உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருஷமும் ஆண்டவரே அருமையான சகோதரிக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான வருஷமாய் அது காணப்படும்படி நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய எண்ணங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறுகிற ஆண்டாய் காணப்படும் ஜெபிக்கிறோம். இவையெல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே அப்பா எந்த விதமான சுகைவினமோ விளைவினம் வராதபடி ஆண்டவரே உன்னத பலத்தால் பரிசுத்தாய் முற்றிலுமாய் அந்த புதிய வருஷத்துல முழுமையாய் தேவன் இடைக்கட்டி நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரியை ஆண்டவரே நாங்கள் சபையாராய் சேர்ந்து நாங்கள் மகளை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாக என்று சொல்லி கர்த்தாவே உடைய வார்த்தையின் மகளை ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் அநேக காண்பதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக. ஆமென். God bless you. ஏன்னா ஒரு பிறந்த நாளும் சரி, ஒரு திருமண நாளும் சரி, அது உங்களுக்கு பெரிய ஒரு ஆசை. அதோடு கூட சபையில் எல்லாருமே சேர்ந்து உங்களை ஜெபிக்கும் போது அது நிச்சயமாக என்ன செய்யும்? உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம்
7வது அதிகாரம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 4, 5 மற்றும் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஓகே, கடந்த வாரத்தில் இந்த வசனத்தை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம். 3ஆம் வசனத்தில் அவரை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? கடந்த வாரத்தில் இந்த தலைப்பின் கீழாய் ஒரு 3 விதமான காரியங்கள் பார்த்தோம். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி முதல் வசனம் வாசித்தது போல எசேக்கியேல் 31 எசேக்கியேலை தேவன் முதலாவது ஆவிக்குள்ளாக ஆக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாக ஆக்கின அந்த எசேக்கியேல் பார்த்தீங்கன்னா பல தரிசனங்களை காண்பதை காண முடிகிறது. யோவானையும் அவ்விதமாய் தேவன் பத்மோதிகளை கொண்டு சென்று என்ன செய்தார்? பல முறை ஆவிக்குள்ளாக்கினார். எலியாவையும் தேவன் ஆவியானவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு எங்கே? பர்வதங்கள் மேலும் பள்ளத்தாக்கின் மேலும் ஒழித்து வைப்பார் சொல்லி கடந்த வாரம் பார்த்தோம். அதே போல பிலிப்புவையும் ஆண்டவர் ஆவியான சென்றாராம். ஞானசம் கொடுத்த உடனே ஆசத்தில் கொண்டு போயிட்டார். தண்ணியில் மூழ்கும் போது பிலிப்பு இருக்கிறார். ஞானசம் பார்த்தா என்ன கிடையாது, பிலிப்பு அங்கே இல்லை, எங்கே இருந்தாராம்? ஆசத்தில். அப்போ ஆவியானவர் அமர்ந்து ஆவியானவர் அங்கே வழிநடத்துவதை இங்கே பாட முடியும். 1. 2வது காரியமாய் எசேக்கியேல் மீது கர்த்தருடைய கமர் அமர்ந்தது. எசேக்கியேல் மீது கர்த்தருடைய கரம் அமர்ந்தது. தொடுதல் வேற, அமர்வது வேறு சொல்லி பார்த்தோம். தொடுதல் என்பது சில நிமிடங்கள், சில வினாடிகள் முடிந்துவிடும். ஆனால் அமர்வது என்பது தேவன் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருப்பது தான் அமர்ந்த காரியம். 3வது காரியமாய் எசேக்கியேலை ஆண்டவர் அந்த எலும்புகள் இந்த பள்ளத்தாக்கை சுற்றி என்ன செய்தாராம்? நடக்க பண்ணினார் சொல்லி வாசித்தோம். பள்ளத்தாக்கு முழுவதும் எலும்பை சுற்றி நடக்க பண்ணினார். அந்த எலும்புகள் உயிரடையுமா? எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் தேவன் நடக்க பண்ணினார். சுற்றி பள்ளத்தாக்க சுற்றி முழுவதும் நடக்க பண்ணினார். அவன் விசுவாசத்தோடு நடந்தான், நம்பிக்கையோடு நடந்தான், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். ஸோ தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் நிச்சயமாய் அற்புதங்கள் செய்கிறார்கள். ஓகே, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா அடையாதா? உயிரடையும். இந்த எலும்புகள் உயிர் அடைவதற்கு 4 விதமான காரியங்கள் நடைபெற்றதைத்தான் இன்றைக்கு நம்ம சீக்கிரமாய் சிந்திக்க போகிறோம். இந்த எலும்புகள் உயிர் அடைவதற்கு 4 விதமான காரியங்கள் நடைபெற்றதை நாம் இங்கே காண முடியும். 6ஆம் வசனம், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால் 4 விதமான காரியங்கள் நடைபெற வேண்டும். 1, வாசிக்கிறபடி உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து. இந்த முதல் குறிப்பு, நரம்புகளை சேர்ப்பேன். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்ற அந்த கேள்விக்கு முதல் காரியமாய் எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்றால் முதல் காரியமாய் நரம்புகள் சேர்க்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தில், நம்முடைய சரீரம் முழுவதுமாய் நரம்புகளால் இணைக்கப்பட்டு நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உடம்புல இருக்கு, நரம்புகள் இருக்கு. இந்த நரம்புகள் எல்லாமே என்ன செய்யலாம்? ஒன்றோடு ஒன்று கூட இணைக்கப்பட்டு சொல்லி வேதத்தில் தெளிவாய் வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாய் யோபு 10:11.
வாசிக்கிற வார்த்தை என்ன வாசிக்கிறோம்? எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்ன செய்தீர்? என்னை சினைத்தீர், சேர்த்து இணைக்கப்பட்டது. ஸோ இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய உடம்பில் காணப்படும் எல்லா விதமான எலும்புகளும் என்ன செய்கிறது? ஒன்றோடு ஒன்று கூட இணைக்கப்பட்டுகிறது. முதல் காரியமாக இந்த நரம்புகளை பற்றி சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போக விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தில் நரம்புகள் இருக்கிறது இல்லாமா, இந்த நரம்புகளுடைய நீளம், உங்கள் உடம்புல நரம்புகள் இருக்கு. இந்த நரம்பெல்லாம் நீங்கள் வெளியே எடுத்து நீங்கள் அளக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த நரம்புடைய நீளம் மாத்திரமே 970 மைல் நீளம் இருக்குமா? எவ்வளோமா? 970 மைல் நீளமுள்ள நரம்புகள் உங்கள் உச்சன் தலை முடங்கி உள்ளங்கால் வரைக்கும் ஒன்றோடு ஒன்று கூட என்ன செய்திருக்குது? பிணைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்தீங்கன்னா கையை பார்த்தாலும் தெரியும், சுத்தினா இருக்கும், நரம்பு போயிட்டுருக்கும். திரும்பினா எந்த பக்கம் பார்த்தாலும் நரம்புகள் இருக்கும். சிலருக்கு வெளியே பார்த்தாலும் என்ன செய்யும்? எனக்குலாம் நல்ல நரம்பு வெளியே நல்லாவே தெரியும். ஆனால் சில உடம்பு இருக்குது, டாக்டர் ஆஸ்பத்திரி ஊசிக்கு போவாங்க, நரம்பில் ஊசி வைக்க சொல்லுவாங்க, தேடி தேடி பார்த்தா செய்யாது, கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த நரம்புகள் கிட்டத்தட்ட 970 மைல் நீளமுள்ளதான இந்த நரம்புகள் இருக்கு. இந்த நரம்புகள் எப்படி பார்த்தீங்கன்னா, நான் யோபு புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம், யோபு 40ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. யோபு 40:17 வாசிங்க. 19 மணி வாசிங்க. வாசிக்கிற வார்த்தையை, அது தொடை நரம்புகள் இறுக்கமாய் இணைக்கப்பட்டிருக்கிறது. 19 பார்த்தீங்கன்னா, அது தேவனுடைய கிரியைகளில் என்னதான் பிரதானமானது. தேவனுடைய கிரியைகளில் பிரதானமானது எது? இந்த நரம்புகள் இருக்கிறது, ஒன்றோடு ஒன்று இறுக்கமாய் பிணைக்கப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய பார்வையில், தேவனுடைய கிரியையில் பிரதானமானது. ஏன் பிரதானமானது? இந்த உடம்புக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள 970 மைல் நீளமுள்ள நரம்புகள் உங்கள் உள்ளே இருக்குன்னா எவ்வளோ பெரிய அற்புதமான கிரியைகள், எவ்வளோ அற்புதமான தேவனுடைய கிரியைகள் நம்ம உணர்ந்து கொள்ளவே முடியாது. நம்ம வெளியே தான் இருக்க தவிர உள்ள ஒவ்வொரு பார்ட்ஸ் எப்படி இயங்கு என்பதை பார்க்கும்போது தேவனுடைய கிரியைகள் அது அற்புதமானது, யாராலும் செய்வது உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த நரம்புகள் 24 மணி நேரமும் வேலை செஞ்சுட்டா இருக்குமா? நீங்கள் தூங்கினாலும், இங்கே யாராவது தூங்கியிருக்கீங்களா? இங்கே யாரும் தூங்கல. இந்த நரம்புகள் பார்த்தீங்கன்னா, நாம் தூங்கினாலும் கூட இந்த நரம்புகள் தூங்காமல் 24 மணி நேரம் வாரத்தின் 7 நாட்களும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குமா? யோபுவின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 17. சீக்கிரமாய், ஒருத்தரும் புரியல. உங்க ஆர்வத்துக்கு ரொம்ப சந்தோஷம் சகோதரியே, உங்க ஆர்வத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என் நரம்புகளுக்கு என்ன கிடையாதா? என் நரம்புகளுக்கு என்ன கிடையாது? இளைப்பாறுதல் கிடையாது. ஏனென்றால் 24 மணி நேரமும் இந்த நரம்புகள் இயங்கிக் கொண்டே இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் 3ஆம் மணி வரைக்கும் போயிருப்பீங்க வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு கொசு கடிக்கும். அந்த கொசு கடித்த உடனேயே இந்த நரம்புகள் மூளைக்கு போய் சொல்லும், கொசு கடிக்குது என்று சொல்லி. அப்போ கொசு கடிச்சதை அதை சொன்ன உடனேயே இன்னொரு நரம்பை கைக்கு என்ன செய்யும்? வேலை கொடுக்கும். என்ன உனக்கு என்ன செய்யுது? நீ தூங்கிட்ட, நீ 3ஆம் வானம் போயிட்ட. ஆனால் அது என்ன செய்யும்? உனக்கு அந்த நரம்பு வழியாக போய் சொல்லி உன் கையில் எலும்புக்கு என்ன செய்யும்? அந்த நரம்பு வழியாக சொல்லி அந்த கையை என்ன செய்யும்? வேலை செய்ய வைக்கும். ஸோ 24 மணி நேரமும் ஓய்வில்லாமல் இருக்கிறது நரம்புகள். இந்த நரம்புகள் தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் உயிர் அடைய வேண்டுமானால்
முதல் காரியமாய் நரம்புகள் செய்ய வேண்டும், சேர்க்கப்பட வேண்டும். இந்த நரம்புகள் எதை குறிக்கிறது? எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் வாசி பார்த்தீங்கன்னா, எபேசியர் 4ஆம் அதிகாரம். ம் ம் போதும். கிறிஸ்துவின் சபைக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கு. நல்ல கேளுங்க. இந்த நரம்பை பார்ப்பதற்கு முன்பதாக முதல் காரியமாய் இந்த சரீரம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கா? சபைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. நரம்பை பார்ப்பதற்கு முன்பாக சொல்ல விரும்புகிறேன், இந்த சரீரம் எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கு? சபைக்கு. நீங்க எல்லாம் கூடி வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? சபை. இந்த சபைக்கு தான் என்னது ஒப்பிடப்பட்டிருக்கு? என்னது? நம்முடைய சரீரம். ஒன்று. ரெண்டாவது 1 கொரிந்தியர் 11:3 வாசி பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 11:3 சீக்கிரமாய். வேற யார் பெரியவங்க வாசிக்க வைப்போம். ஆ ஆ ஆ ஆ என்ன வாசிக்கிறோம் இங்கே? யார் தலைவராக இருக்கலாம்? கிறிஸ்து எங்கே? யாருக்கு? சத்தமா சொல்லுங்க, யாருக்கு? ஒவ்வொரு ஆணுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறார் என்றும், மனைவிக்கு புருஷன் தலையாய் இருக்கிறார் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். எனக்கு ஆண்களுக்கு தலைவர் யாரு? கிறிஸ்து. அருமையான சகோதரியே, கல்யாணம் ஆனவங்களை கேட்குறேன், உங்களுக்கு தலைவர் யாரு? உங்க தலை யாரு? ஹலோ, இருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்லுங்க, யார் தலைவர்? நான் சொன்னேனா? வேதம் என்ன சொல்லுகிறது? மனைவிக்கு வாசிக்கவே மாட்டீங்களா? அது எப்படி வாசிக்கிறார்? அது எப்படி நடக்கும்? ஏன் வீட்டில் நான் தானே தலை, ஏன் வீட்டில் அவர் இருக்காரு. யார் இருக்கா? ஏன் வீட்டுக்காரர் இருக்காரு. ஆனா தலை யாரு? வாசிக்கவே மாட்டீங்களா? என்ன சொல்லப்படுது? மனைவிக்கு புருஷன். இது வேத ஒழுங்கு. இது வேத ஒழுங்கு. ஆண்களுக்கு தேவன் தலைவராக இருக்கிறார், மனைவிக்கு யார் தலைவர்? புருஷன் தான் தலைவர். உண்மையிலே சொல்றேன், அந்த புருஷன் அந்த வீட்டுக்கு தலையா இருந்தால் அந்த குடும்பம் ஆஸ்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று சுபாஷினி ஒரு வார்த்தை சொன்னாங்க சாயங்காலம் பேசும்போது, என் வீட்டுக்காரர் மட்டும் இல்லைன்னா பாஸ்டர் நான் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா இந்த ஒரு வாரமாய் நல்ல கண்ணும் கருத்துமாய் கவனிக்கிறாங்க. இன்னைக்கு மாத்திரமல்ல, என்னைக்கு தாலி கட்டினாரோ அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும். உண்மையிலே சொல்கிறேன், அது பெரிய ஒரு பாக்கியம். சுபாஷினிக்கு தியாகராஜன் தலை. ஆகவே அந்த சரீரம் பாதிக்கப்படும் போது, சோதனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது அவர் தலையா இருப்பதுனாலே தான் சரியாக கவனித்தார். உங்கள் வீட்டில் உங்கள் புருஷன் உங்களுக்கு தலையா இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். இல்லை என் வீட்டுக்கு மீனாட்சி அம்மன் தான், வேற வழியே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரைட். இங்கே வாசிக்கிற வார்த்தை கிறிஸ்துவுக்கு தேவன் தலையா இருக்கிறார் என்றும் இங்கே வாசிக்கிறோம். அப்போ ரெண்டாவது இங்கே வாசிக்கிறோம், கிறிஸ்து யாரு? தேவனுக்கு தலையா. நரம்பு பார்த்தீங்கன்னா உள்ளங்கால் தொடங்கி உச்சத்துக்கு நரம்புகள் இருக்கு. ஸோ இந்த சரீரமும் சபைக்கு சபைக்கு அடையாளமா இருக்கு. அதே போல தலையும் சரி, அங்கே என்னது? கர்த்தருக்கு அது அடையாளமா இருக்கு. அப்படியானால் இந்த எலும்புகள் இந்த நரம்புகளுக்கு என்ன விதமான பணிகள்? ஒன்றே ஒன்று. இங்கே இருக்கிற நரம்புகள் எல்லாமே ஒன்றே ஒன்று, ஒன்றோடு ஒன்று என்னது? இணைக்கப்பட்டிருக்கு, அது பிணைக்கப்பட்டிருக்கு. இந்த நரம்புகள் ஆவிக்குரிய பிரகாரமாய் சொல்ல விரும்புகிறேன், அது ஜெப வீரர்கள். அது ஜெப வீரர்கள். சரீரம் சபைக்கு எப்படி முன்னிட்டு சொல்லப்பட்டதோ, அதே போல தலை வந்து சபைக்கு சொல்லப்பட்டதோ,
அதே போல் இங்கே வாசிக்கிறபடி தானா வார்த்தை உங்களுக்குள் காணப்படுகிற எல்லா நரம்புகளும் எதற்கு சொல்லப்படுகிறதாம்? ஜெபத்துக்கு சொல்லப்பட்டு. நரம்புகள் இல்லாமல் என்ன செய்யாது? எந்த வேலையும் நடக்காது. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல் காரியமாய் உங்கள் வாழ்க்கையில காணப்பட வேண்டும், நரம்புகள் காணப்பட வேண்டும். எத்தனை நரம்பு இருக்கு? ஆனா இந்த நரம்புகளுக்குள் உயிர் இருக்கிறதா தான் கேள்வி. நான் நரம்புகளை சேர்ப்பேன். நல்ல கேளுங்க, எந்த சபையிலே நரம்புகள் என்னும் ஜெபங்கள் இருக்கிறதோ அந்த சபை ஆசீர்வதிக்கப்படும். எந்த வீட்டில் நரம்புகள் என்னும் ஜெபம் இருக்கிறதோ அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க வீட்டில் ஜெபம் என்ற நரம்பு இருக்குமானால் தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அநேக வீடுகளில் நரம்புகள் இருக்கு, ஆனால் அந்த உலர்ந்த எலும்புகளை போல உயிரற்ற நரம்புகளாக இருக்கு. என்னை கேட்கிற அருமையான சகோதரியே, முதல் காரியமாய் உன்னுடைய நரம்புகள் என்ன செய்யணும்? சேர்க்கப்படணும். எந்த அளவுக்கு நீ ஜெபிக்கிறையோ அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதிப்பார். தென்கொரிய தேசத்தில் ஒரு காலத்தில் உலகத்தில் மிக பெரிதான சபையாக இருந்தது. 1,00,000க்கும் மேற்பட்ட விசுவாசிகள் அந்த சபையில் இருந்தார்கள். அதை சபையின் போதகராக பால்யாங்கிச்சு அவர்கள் இருந்தார்கள். 1,00,000க்கும் மேற்பட்ட சபையின் விசுவாசம் கொண்ட ஒரு மாபெரும் சபை அந்த நாட்டில். அதோட பெரிய சபையெல்லாம் வந்துருச்சு. இப்போ அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் சபையுடைய வளர்ச்சிக்கு என்ன காரணம் கேட்டால் அவர் 3 காரியங்கள் சொல்லுவார். என் சபையின் வளர்ச்சிக்கு 3 காரியங்கள் உண்டு. என் சபையில் 1,00,000 மக்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மாத்திரமல்ல, 3 காரணங்கள் இருக்கு. இந்த 3 காரணங்கள் இருக்கிறதுனால தான் என் சபையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கு, என் சபையின் விசுவாசிகளும் ஆஸ்வதிப்பட்டிருக்காங்க. 3 காரியங்கள். 1, எங்கள் சபையில் ஜெபிக்கிறதான ஜெபங்கள். எங்கள் சபையில் ஜெபிக்கிறதான ஜெபங்கள் 1. 2வது காரியம், என் சபை விசுவாசிகள் ஜெபிக்கிறதான ஜெபங்கள் 2. 3வது காரியமும் என் சபை விசுவாசிகள் ஜெபிக்கிறதான ஜெபம். 3 காரியங்கள். 3 என்னது? ஜெபம், ஜெபம், ஜெபம். ஸோ எந்த சபையில் நரம்புகளாகிய ஜெபங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதோ, ஜெபிக்கப்படுகிறதோ, அந்த சபையும் ஆசீர்வதிக்கப்படும், அந்த விசுவாசிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நம்முடைய சபையிலும் கூட தேவன் வெள்ளிக்கிழமை சில நரம்புகள் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். என் சபையிலும் கூட, இந்த சபையிலும் கூட தேவன் ஒரு சில நரம்புகளை தந்திருக்கிறார். நான் யாரை சொல்கிறேன் தெரியுமா? அவங்க யார்? விசுவாசிகள். அவங்க தான் ஜெபிக்க வர்றவங்க. வெள்ளிக்கிழமை இந்த சபையில் யார் ஜெபிக்க வர்றாங்களோ அவங்க யார்? தேவனுடைய பார்வையில் நரம்புகள். ஸோ அவர்கள் நிமித்தமாக இந்த சபையும் என்ன செய்கிறது? ஆசீர்வதிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த நாளின் இந்த காலை வேளையில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வார்த்தை, உங்கள் நரம்புகள் என்ன செய்யணும்? சேர்க்கப்படணும். ஜெபம் காணப்படணும். இன்னைக்கு உள்ளே இருக்கிற நான் நரம்பை சொல்லவே இல்லை. உங்கள் உடம்புல இருக்க 970 மைல் நீளமுள்ள நரம்புகள் அது வல்ல. ஜெபம் என்கிற நரம்பு இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. முதல் காரியமாய் சபைக்காக ஜெபிக்கப்படணும். வேல்ஸ் தேசத்தில் 1905ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் எழுப்புதல் உண்டாயிட்டான் வேல்ஸ் தேசத்தில். அந்த தேச எழுப்புதலுக்கு காரணமே 300 ஜெபக்குழுக்கள் உருவாக்கப்பட்டதான். எத்தனை ஜெபக்குழுக்கலாம்? 300 ஜெபக்குழுக்கள் உருவாக்கப்பட்டதுனால அந்த 300 ஜெபக்குழுக்கள் மூலமாய் அந்த வேல்ஸ் தேசம் முழுவதுமாய் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் தந்தார். ஏனென்றால் எல்லா ஜெபக்குழுக்களும் சபைக்காகவும், சபையில் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்காகவும் தேசத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. தேவன் மாபெரும் எழுப்புதலை தந்தார். அல்லேலூயா. இங்கே உயிருள்ள நரம்பு யாராவது இருந்தால் முன்னாடி வாங்க பார்ப்போம். சில்நாண்டி வாங்க. உங்கள் திருச்சபைக்காக என்ன செய்யுங்க? இந்த நரம்பு எனக்கு தெரியும். ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். சுபாஷினி, ஜெயந்தி அக்கா, ரவி,
இவங்க எல்லாமே லீலா சிஸ்டர் வாங்க. எனக்கு நன்றாக தெரியும், இவங்க எல்லாருமே ஜெபிக்கிறவங்க. இவங்க உடம்பு எப்படி நரம்பு இருக்குதோ அதே போல் இவங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்க. நான் உண்மையாக என் நரம்பு ஜெபிக்கிறதா என்கிட்ட வாங்கிக்கலாம், வர முடியுமா? இன்னும் சில நரம்புகள் இருக்கு. குப்புசாமி ரைட், அதுக்கு நான் கொடுத்துருக்கேன். கோகிலா எஸ்லட்சுமி, கொடுத்தாச்சு. ஒரு ஃபேமிலிக்கு ஒன்று போதும் இருக்கு. ஒரு சபையின் மிக பிரதான ஒரு காரியம் நரம்புகள். இந்த நரம்புகள் என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போதுதான் அந்த உயிரற்ற எலும்புகள் உயிர முடியும். முதல் காரியமாக உங்கள் நரம்புகள் என்னும் ஜெபம் ஏறெடுக்கப்படுமானால் உயிரற்ற எலும்புகள் உயிரடையும். இரண்டாவது காரியமாய் அதே எசேக்கியேல் 37:6 வாசம் பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் மேல் போதும். இரண்டாவது காரியமாய் உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி. இந்த எலும்புகள் உயிரடையுமா? உயிரடையும். எப்போ உயிரடையும்? முதல் காரியமா நான் நரம்புகளை சேர்ப்பேன். இரண்டாவது காரியமாய் அதற்கு என்ன செய்வேன்? உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்குவேன். மாம்சம், நரம்புகள் எப்படி ஜெபம் சொல்லப்பட்டதோ, இரண்டாவது காரியம் மாம்சத்தையும் பார்க்கப்படும். யோவான் 1:14. யோவான் 1:14. சீக்கிரமாய் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? அந்த வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை? இல்லை. 1 வாசிங்க. யோவான் 1:1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாயிருந்தது. அப்போ அந்த வார்த்தை எது? தேவன். அந்த வார்த்தை எது? தேவன். அந்த வார்த்தை எது? கர்த்தருடைய வசனம். அப்ப இரண்டாவது காரியம் வாசிக்கிறோம், உங்களை என்ன செய்வேன்? உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்குவேன். மாம்சம் என்பது தேவனுடைய வார்த்தை. திருவிருந்து நம்ம எடுக்கிறோம் அல்லவா? கம்யூனியன் சர்வீஸ் திருவிருந்து எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோம்? அவருடைய ரத்தமாகிய ராட்சசம், அவருடைய மாம்சமாகிய சரீரமாகிய அப்பம், அதை நம்ம என்ன எடுக்கிறோம்? நம்ம எடுக்கிறோம், புசிக்கிறோம். எப்படி அதை புசிக்கிறோமோ அதே போல் இங்கே வாசிக்கிறபடி பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாம்சம் என்னும் தேவனுடைய வார்த்தை இணைக்கப்படும் போது தான் உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். அல்லேலூயா. நீங்கள் எல்லாருமே உயிரோடு தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே மாம்சம் இருக்கு, எனக்கு மாம்சம் இருக்கு. ஆனால் இந்த மாம்சம் என்பது கர்த்தருடைய வார்த்தை. அந்த மாம்சத்தை என்ன செய்யலாம்? சேர்த்து அந்த மாம்சத்தை உண்டாக்கி. அப்படியானால் இந்த வார்த்தை என்னும் மாம்சம் எனக்குள் இருக்குமானால் என்னுடைய உயிரற்ற எலும்புகள் செய்யும், உயிரடையும். இரண்டாவது காரியமாய் இந்த மாம்சமாகிய இந்த வார்த்தை எனக்குள் இருக்க வேண்டும். நான் வாசித்த சங்கீதத்தில் 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சீக்கிரமாய் சங்கீதம் 19:10. இன்னும் 2 குரூப் சீக்கிரம் முடிக்கணும். அவைகள் பொன்னிலும் அருமையான வார்த்தை, மதுரமானது. இந்த வார்த்தை என்னது? மதுரமானது, தேனானது, இனிமையானது, பசுமொன்னை காட்டிலும் அருமையானது. இவ்வளவு இனிமையான இந்த வார்த்தை எனக்குள் இருக்குமானால் அதுதான் ஆண்டவருடைய மாம்சம். அப்பதான் இந்த உயிரற்ற எலும்புகள் உயிரடையும். இன்னைக்கு நிறைய பேர் மாம்சம் இருக்கு, ஆனால் அந்த மாம்சம் என்ன கிடையாது. இந்த கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்றால் நீங்கள் உலர்ந்த எலும்புகள் தான்.
நீங்கள் உயிரற்ற எலும்புகள் தான். இந்த வேதம் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு அவ்வளோ கிடைக்கல. இந்த பைபிள், இந்த வேதாகமம் நம்ம கையில் கிடைப்பதற்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் ரத்த சாட்சியாக மறிச்சிருக்காங்க. இந்த பைபிள், இந்த வேதம் நம் கையில் கிடைப்பதற்கு எத்தனையோ பரிசுத்தவான்கள் பல பிரயாசப்பட்டு தங்கள் ஜீவனையே கொடுத்துருக்காங்க. ஆங்கில மொழிபெயர்த்த ஒருவர் டிண்டேல் என்பவர் பார்த்தீங்கன்னா, அவர் வேதத்தை மொழிபெயர்த்தபடினாலே அவரை கம்பத்தில் கட்டி வச்சு உயிரோட கொளுத்துனாங்க. தெரியுமா? எதுக்கு? இந்த வேதத்தை மொழிபெயர்த்ததற்காக அவரை உயிரோட கொளுத்துனாங்க. நீங்க வச்சிருக்கீங்களா இந்த பைபிள்? இந்த பைபிள் எழுதிய சீகன் பால் இந்தியாவுக்கு வரும்போது அவர் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது. அவர் இங்கே தரங்கம்பாடியில் இறங்கி பார்த்தீங்கன்னா, அங்கே முதலாவது ஆனா ஆவண்ணா ஈயண்ணா இதில் கற்றுக்கொண்டது எல்லாமே ஆற்று மணலில் தானா. எங்கே? ஆற்று மணலில் தான் அவருக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுக்குறார். ஒரு பிராமணர் கற்றுக் கொடுக்குறார். அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஆற்று மணல் தான் ஆணவனா. உங்களை போல சிலட்லேயோ பென்சிலையோ நோட்லேயோ அல்ல. அந்த நாட்டில் அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. எப்போ? 1715 ஒரு 300 வருஷம் யோசித்து பாருங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா படிப்பே தெரியாத, தமிழே தெரியாத ஒருவர் ஆற்று மணலில் எழுதி தமிழை கற்றுக்கொண்டு அப்புறம் முழு வேதாமத்தை மொழிபெயர்த்தார் என்றால், இப்பேற்பட்ட இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டிருப்பதற்கு நாம் பாக்கியவான்கள். ஆனால் இந்த வார்த்தை, இந்த மாம்சம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் உயிரற்ற எலும்பு அல்ல, உயிரெலும்புலாய் காணப்படுவீங்க. இதை கேட்கிற அன்பான சகோதரியை வாசிக்கலாம். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம், ஆமோஸ் 8, 11, 12. சீக்கிரமாய் ஆமோஸ் 8, 11, 12. 8ஆம் அதிகாரம் 11. ம் 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 ஒரு சமுத்திரம் தொடங்கி மண் சமுத்திரம் வரையிலும் வடதிசை தொடங்கி கீழ் சிறை வரையிலும் அலைந்து திருந்துவார்கள், ஆனாலும் அதை கண்டடையாமற் போவார்கள். வாசிக்கிற வார்த்தை ஏதோ தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். அது என்ன பஞ்சம்? காவிரி தண்ணி கிடைக்கலையே அந்த பஞ்சம் அல்ல, தண்ணி இல்லையே அந்த பஞ்சம் அல்ல, ஆகாரம் இல்லையே அந்த பஞ்சம் அல்ல. நல்ல நல்ல கவனிச்சுக்கணுங்க. அந்த பஞ்சம் தண்ணியோட பஞ்சம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சத்தை அனுப்புமே. காசா பட்டணத்தில் இன்றைக்கி நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட தெரியும். சிறு பிள்ளைகள் தொடங்கி பெரியவங்க வரைக்கும் உணவு ஆகாரம் இல்லாமல் பலர் பட்டினியாக கிடக்கிறது தெரியும். இந்த பட்டினி எப்படி இருக்கிறதோ, ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்களோ, அதே போல் ஒரு காலம் வரும், இந்த வார்த்தை கிடைக்காத ஒரு காலம் வரும். இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க உங்கள் கையில் 1க்கு 4 பைபிள் இருக்கு, 1க்கு 4 பைபிள் இருக்கு. நான் எத்தனை பேர் வாசிக்கிறோம்? ஒரு காலம் வரும், நீங்கள் தேடினாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. நீங்கள் இந்த திசை வட திசை தென் திசை போனாலும் கேட்டாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. என்னை கேட்கிற சகோதரியே, உலர்ந்து போன அந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால் எவன் ஒரு மாம்சம் என்னும் என்ற வார்த்தையை தன் உடலுக்குள் வச்சிருக்கிறானோ அவன் தான் உயிருள்ள ஒரு மனுஷன். 3வது காரியம் வாசிங்க சீக்கிரமாய். எசேக்கியேல் 37:6. உங்களை தோலினால் மூடி, 1 நரம்புகளை சேர்த்து, 2வது மாம்சத்தை உண்டாக்கி, 3வது என்ன காரியமாம்? உங்களை தோலினால் மூடி. 3வது காரியமாய் உயிரற்ற இந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால் தோலினால் மூடப்பட வேண்டும். 1 நரம்புகள் என்னும் ஜெபம், நரம்புகள் என்னும் ஜெப குழுக்கள் காணப்படுமானால் அந்த எலும்புகள் உயிரடையும். 2 மாம்சம் என்னும் தேவனுடைய வார்த்தை, ஆண்டோடைய வசனம் நமக்குள் இருக்குமானால் உயிரற்ற அந்த எலும்புகள் உயிரடையும். 3வது காரியமாய் தோலினால் மூடி. நரம்பு உள்ள இருக்கு, நரம்பு
நம்ம உள்ள இருக்கு, மாம்சமும் இருக்கு. இந்த நரம்பும் இந்த மாம்சம் மாத்திரமல்ல, இந்த உடம்புக்குள்ள நிறைய ஸ்பேஸ் வச்சிருக்காரு, நிறைய பார்ட்ஸ் இருக்கு. சிறுகுடல் இருக்கு, பெருகுடல் இருக்கு, இருதயம் இருக்கு, கல்லீரல் இருக்கு, கணையம் இருக்கு, சிறுநீரகம் இருக்கு, எவ்வளவோ ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. இவை எல்லாவற்றையும் உள்ள வச்சு மாம்சத்தை உண்டாக்கி மூன்றாவது காரியம் என்ன செய்தாராம்? தோலினால் மூடினாராம். எதையுமே வெளியே தெரியாது. ஸோ தேவன் சொல்கிற மூன்றாவது காரியம், இந்த தோல் அன்பை குறிக்கும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சீக்கிரமாய் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். அன்பு திரளான பாவங்களை மூடும். ஸோ மூன்றாவது காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில அன்பு காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு காணப்படும். அன்பு திரளான பாவங்களை மூடும். இன்னைக்கு பல வீடுகளில் அன்பு இல்லை. கணவன் மனைவி மீது அன்பு இல்லை, மனைவி கணவன் மீது அன்பு இல்லை, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது அன்பு இல்லை, அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அன்பு இல்லை, உறவுகள் மீது அன்பு இல்லை, நண்பர்கள் மீது அன்பு இல்லை. அன்பு இல்லாத ஒரு உலகம். அப்படியே ஒரு வேளை அன்பு இருக்குமானால் சில நேரங்களில் அன்பு அது என்னது? மாய்மாலமான அன்பு இருக்கிறது. மாய்மாலமான ஒரு அன்பு, பேரளவுக்கு ஒரு அன்பு, வார்த்தையால ஒரு அன்பு. ஆனால் என்ன கிடையாது? செயல் என்ன கிடையாது? அந்த அன்பு இல்லை. உயிரற்ற உங்களுடைய எலும்புகள், உலர்ந்து போன உங்களுடைய எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால் மூன்றாவது காரியமாய் உங்கள் வாழ்க்கை அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பினால் நிறைந்திருக்க வேண்டும். அதை நம்ம வாசம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் முழுவதும் வாசிக்க நேரம் இல்லை. அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. நீ அந்நிய பாஷை பேசு, தீர்க்க தரிசனம் சொல்லு, அற்புதம் செய், அதிசயத்தை என்னத்தை வேணா செய், ஆனா உன் வாழ்க்கையில அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. மூன்றாவது காரியம், உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால் உனக்குள் அன்பு காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் மீதும் அன்பு காணப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நிமித்தம் மற்றவர்களுக்கு அன்பு காட்டவும் தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காலில் மூன்றாவது காரியமாய் உங்கள் குடும்பம் அன்பினால் மூடப்பட வேண்டும். தேவன் எப்படி அந்த மாம்சத்தை தோலினால் மூடினாரோ, உங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளும் உங்களுடைய சந்ததியாரும் அன்பினால் மூடப்பட வேண்டும். எந்த குடும்பத்தில் அன்பு இருக்கிறதோ, எந்த குடும்பத்தில் அந்த பாசம் இருக்கிறதோ, அந்த குடும்பம் பாக்கியமான குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வேதம் சொல்கிறது, கடைசி நாட்களில் என்ன செய்யுமாம்? அன்பு தணிந்து போம். நீங்கள் இருக்கிறது கடைசி நாட்கள், அன்பு தணிந்து. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலர்ந்து போன எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால் அன்பினால் மூடப்பட வேண்டும். 3 4 கடைசி முடிக்கிறேன், வாசிங்க. உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். 4வது காரியமாய் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது என்ன செய்யும்? உலர்ந்து போன இந்த எலும்புகளை செய்யும், உயிரடையும். நரம்புகள் உருவானது, மாம்சமும் உண்டானது, தோலினாலும் மூடப்பட்டது. இந்த 3ம் இருந்தும் ஆவி இல்லை என்றால் என்னது? மாலை போடுவோம் அல்லவா, என்னது? செத்த உடம்பு தான். இருக்கு, நரம்பு இருக்கு, மாம்சம் இருக்கு, தோல் மூடப்பட்டிருக்கு. ஆவி இல்லைன்னா அவன் யாரு? செத்தவன் தான். அப்ப இந்த 3ம் இருந்தும் 4வது காரியமாய் ஆவி இல்லாவிட்டால் அவன் செத்தவன். என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களில் என்ன செய்வேன்? ஆவியை கட்டளையிடுவேன். என் வேதம் சொல்கிறது, கடைசி நாட்கள்ல
மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28 வாசிக்க நேரமில்லை. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் சொன்ன தேவன் இந்த கடைசி நாட்களில் இன்றைக்கும் தேவன் ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? அப்போஸ்தலர் வாசகமெல்லாம் 2ஆம் அதிகாரத்தில் 2-3 வாசிக்கும்போது அவர் ஒருமனப்பட்டு கூடி ஜெபிக்கும் போது என்னது, ஆவியானவர் பலத்த சத்தமாய் இறங்கினார் அல்லவா? அன்றைக்கு இறங்கிய அதே ஆவியானவர் அன்றைக்கு ஆண்டவர் இல்லை, மரித்து போனார். உயிரிழந்து விட்டார். அடுத்து என்ன செய்வோம் என்று திக்கு தெரியாத காட்டில் போல வாழ்கிறதான சீசன் நடுவில் கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமை இறங்க அப்புறம் தான் அவங்க வல்லமையை ஊழியர் செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு இறங்கிய அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்கள் நடுவில் அவர் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஆவியை பெற்றது உண்மையானால் நீங்கள் உயிர் உள்ளவர்கள். இந்த மரித்து போன இந்த எலும்புகள் எப்படி உயிரடைந்தோ ஒரு நாள் வரும், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் என்றதான இந்த நரம்பும், கர்த்தருடைய வார்த்தை வசனம் என்ற மாம்சமும், தோல் என்னும் இந்த அன்பும் இருக்குமானால் தேவன் உங்களை செய்வார், உயிரடைய செய்வார். என்னை கேட்கிற அன்பான சகோதரியே, இந்த நாளின் இந்த காலையில் இந்த உலர்ந்து போன எலும்புகள் எப்படி உயிரடைந்ததை வாசிக்கலாம். எசேக்கியேல் 37:10 நினைக்கிறேன். எசேக்கியேல் 37:10 அவர் என் கட்டளைப்படி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்கு பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இந்த எலும்புகள் உயிரடையுமா? உயிர் வந்துச்சா இல்லையா? என்ன வாசிக்கிறோம்? உயிரடைந்து காலூன்றி மகா சேனையாய் எழுந்து நின்றார்கள். கர்த்தருடைய வருகை வரும்போதும் நீங்களும் நானும் உயிரடைந்து மகா சேனையாய் அவருக்கு முன்பாக நிற்க அழைக்கப்படுகிறோம். அதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா? அதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா? எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முழு மனிதனாக வேண்டும். இன்று அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும் ஆவியான தேவா. நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். நரம்புகள் உருவாகட்டும், உம் சிந்தை உண்டாகட்டும். இன்று அசைவாடும் ஆவியான தேவா, என்று அசைவாடும் ஆவியான தேவா. சதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். சதைகள் உண்டாகட்டும், உம் வசனம் உணவாகட்டும். இன்று அசைவாடும் ஆவியான தேவா, இன்று அசைவாடும்
ஆவியான தேவா தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகணுமே தோளினால் மூடனுமே பரிசுத்தமாகணுமே இங்கு அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா காலூன்றி நிற்கணுமே கர்த்தரோடு நடக்கணுமே காலூன்றி நிற்கணுமே கர்த்தரோடு நடக்கணுமே ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா இன்று அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கடந்த வாரமும் இந்த வாரமும் அப்பா இந்த எலும்புகள் உயிரடையுமா என்ற தகப்பனை தலைப்பின் கீழாக உடைய வார்த்தை கொண்டு தகப்பனே யார் தெரிந்த ஒரு அப்பா தகப்பன இந்த வசனங்கள் ஒரு அப்பா வித்தியாசமான ஒரு சிந்தனையில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக துதிக்கிறோம். அப்பா நரம்பாகிய செபமும் தகப்பனே அப்பா மாம்சமாகிய அப்பா வார்த்தையும் அண்டு தகப்பனே அப்பா தகப்பனே தோல் ஆகிய அப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் ராஜா. எங்களோடு அன்பும் அப்பா தகப்பனே ஆவியாகிய உயிரும் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில சிறு பிள்ளைகள் தொடங்கி அப்பா அங்கே இருக்கிற ஒவ்வொரு வயோதிபர்கள் வரைக்கும் அந்த தகப்பனே ஜெபம் அப்பா காணப்பட எனக்கு கிருபை செய்ய வார்த்தை வாசிப்பதிலும் அப்பா தியானிப்பதிலும் தகப்பனே அப்பா காணப்பட அப்பா தகப்பனே ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்க அப்பா நாங்கள் அப்பா சுத்தராஜா எங்களை அனுகிரகம் பாராட்டும்படியாக அப்பா தகப்பனே உடைய ஆவி ஆகிய உயிர் எங்களை காணப்பட உதவி செய்யும்படியாக அப்பா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே ஆவிக்குரிய இந்த காரியங்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நீங்க எத்தனையோ அப்பா பிள்ளைகள் அண்டு தகப்பனே அப்பா தகப்பனே வெளியரங்கமாய் அப்பா தகப்பனே அப்பா அந்த ஜெப கூட்டத்துக்கு இந்த ஜெபத்து கூட்டத்துக்கு செல்கிறானால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அப்பா தேவரீர் ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை காணப்படுது ராஜா. அண்டு தகப்பனே அப்பா தேவராகிய நீர் அப்பா தகப்பனே அப்பா உள்ளான மனிதனை பார்க்கிறவர் ராஜா. அப்பா மனிதனும் முகத்தை பார்க்க தேவரீர் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஒருவேளை அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஜெப குறைவு காணப்படுமே ஆனால் வார்த்தை வாசிப்பு அப்பா குறைவு காணப்படுமே ஆனால் இந்த குறைவை அண்டு தகப்பனே அப்பா நிறைவாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே தகப்பனே நாங்கள் அப்பா வார்த்தைகளை வாய் விட்டு வாசிக்க ஆண்டவரே கிருபை செய்யும்படியாக அந்த வார்த்தைகளை தியானிக்க கிருபை செய்யும்படியாக அப்பா அந்த வார்த்தை மூலமாக உம்மோடு சம்பாசிக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா தகப்பனே நாங்கள் தென்கொரியாவில் உள்ள சபை குறித்து தியானித்தோமே சிந்தித்தோமே 3 காரியங்கள் ஜெபம் 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 என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஜெபித்து அப்பா எங்களுடைய சபையின் மக்கள் அப்பா தகப்பனே உம்மிடமென்று பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் ஒப்புடுகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம் மனோடும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருதும் காணப்படுவதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. May God bless you. அடுத்த வாரம்